அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக உச்ச பலத்தையும் ஆட்சி பலத்தையும் இழக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எவையெல்லாம் அமைய போகின்றன. அதே சமயம் புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, பொதுவாக அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிப்பது மனித வாழ்வில் மிக துல்லியமாக நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்டவர் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது நிச்சயமாக சில விஷயங்கள்ல காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக முடிவுகளை எடுக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாங்க. உச்ச பலத்தை இழப்பதால் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் இழப்பது நிச்சயம் சில விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் ஆட்சி பலத்தை இழப்பது சில நேரங்களில் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட 6ஆம் இடத்திலிருந்து ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருந்து சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு சென்று அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான புதனின் அமைப்பால் கதறி கதறி அழுதாலும் சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய புதனின் அமைப்பால் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் புத சுக்கிர யோகம் விரைவான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 7ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்பது உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலே போதும். அனைத்துமே மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சுக்கிரனுடன் இணைந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். இதனால் அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்தாலும் கூட சப்தமத்தில் நுழைந்திருப்பதால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது நுணுக்கமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேசராசிக்காரர்களுக்கு. உதாரணமாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை சிக்கல் நிறைந்தவையாக இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான யோகத்தை உருவாக்கி கொடுக்குங்க. என்றால் ஒரு முதலாளி இருக்கிறார், அவரிடம் பல தொழிலாளிகள் வேலை பார்க்கின்றனர். அப்போது அந்த முதலாளிக்கு வணிக ரீதியாக வெளிநாடுகளிலிருந்து தங்க பைகள் அனுப்பப்படுகின்றன. அந்த தங்க பைகளை இந்த முதலாளி தொழிலாளிகளை கொண்டு தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வருகிறாருங்க. ஒவ்வொரு தங்க பையிலும் 50 தங்க காசுகள் இருக்கிறது. மொத்தமாக 100 பைகள் இருக்கிறது. இந்த 100 பைகளையும் பத்திரமாக எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த முதலாளி இவை அனைத்தையும் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து எண்ணி பார்க்கிறாருங்க. எண்ணி பார்க்கும் போதுதான் அவருக்கு தெரிகிறது 100 தங்க பைக்கு பதிலாக ஒரு தங்கப்பை குறைந்து 99 தங்க பைகள் மட்டும்தான் இருக்கிறது. இதை பார்த்தவுடன் அதிர்ச்சியான அந்த முதலாளி தொழிலாளிகள் அனைவரையும் தேட சொல்கிறாருங்க. தங்கப்பை எங்கோ தொலைந்து விட்டது, உடனடியாக அந்த தங்கப்பையை தேடி கண்டுபிடியுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறாருங்க. உடனே அனைத்து தொழிலாளிகளும் தேடுகின்றனர். அப்படி தேடி கொண்டிருக்கும் போது ஒரு நேர்மையாக வேலை செய்யக்கூடிய தன்னுடைய தொழிலுக்கும்
வேலைக்கும் விசுவாசத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு தொழிலாளியிடம் அந்த தங்க பையானது கிடைக்கிறதுங்க. அந்த தங்க பையை எடுத்து பார்க்கிறார். அதை திறந்து பார்க்கும்போது அதில் 50 தங்க காசுகள் இருக்கிறது. 50 தங்க காசுகளையும் எண்ணி பார்த்த அந்த தொழிலாளி தன்னுடைய முதலாளியிடம் சென்று இதை கொடுத்தால் நம்மளுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்வார், நமக்கு மிக பெரிய அளவுல சன்மானம் கொடுப்பார் என்று எண்ணி முதலாளியிடம் கொண்டு போய் அந்த பையை கொடுக்கிறாருங்க. அந்த தொழிலாளி அதை வாங்கி கொண்ட அந்த முதலாளி என்ன செய்கிறார், அந்த பையில் இருக்கக்கூடிய தங்க காசுகளை எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்த்தவுடன் 50 தங்க காசுகளுமே சரியாக இருக்கிறது. ஆனால் இவனுக்கு அதாவது நாம் கொடுக்க வேண்டுமே, அப்படி கொடுத்தால் நமக்கு தான் கொஞ்சம் லாஸ் ஆகும் என்று எண்ணக்கூடிய அந்த முதலாளி இந்த தங்கப்பையில் 100 காசுகள் இருந்தது. ஆனா இதில் 50 தான் இருக்கிறது. இன்னும் 50 என்ன செஞ்ச என்று அந்த தொழிலாளியை பார்த்து கேட்கிறாருங்க. இதை கேட்டவுடன் அந்த தொழிலாளிக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா சொல்றீங்க, தலை சுத்துது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த முதலாளி அதோட விடுறது மாதிரி இல்லைங்க. ஏனென்றால் அந்த தொழிலாளியின் மீது வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்து தான் வைத்திருந்த 100 தங்க காசுகள் கொண்ட பையில் 50 எடுத்துக்கொண்டு 50 மட்டும்தான் அதில் வைத்து என்னிடம் கொடுத்திருக்கிறான் என்று வழக்கு தொடுக்கிறாருங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. நீதிபதிகளும் இந்த வழக்கை விசாரிக்கின்றனர். அப்படி விசாரிக்கும் போது அந்த தொழிலாளி இப்போது தெளிவாக உணர்ந்து விட்டார், நம்மளுடைய முதலாளி தன்னை ஏமாற்றுகிறார், எனக்கு பரிசு கொடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் திருட்டு பட்டம் சுமத்துகிறார், இதை தாங்கவே முடியாது, இதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என திட்டத்தை வகுக்கிறாருங்க. அதன்படி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது அவருக்காக வாதாட யாருமே வரவில்லை. உடனடியாக அவரே வாதாட விரும்புகிறார். அப்படி வாதாட விரும்பிய அந்த தொழிலாளி நீதிபதியிடம், ஐயா, நான் எடுக்கும் போது நான் பார்த்தது 50 காசுகள் கொண்ட தங்க பை மட்டும்தான். ஆனால் என் முதலாளி தொலைத்ததோ 100 காசுகள் கொண்ட தங்க பையாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பை நிச்சயமாக என்னுடைய முதலாளியோடது அல்ல என்பது இங்கு உறுதியாக தெரிகிறது. எனவே இந்த பையை 50 பை தொலைத்து விட்டேன், 50 தங்க காசுகளை தொலைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது புகார் தெரிவித்திருந்தால் அவர்களிடம் கொடுத்து விடலாம். இல்லை என்றால் இதை அரசு கருவூலத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் நீதிபதிக்கும் இதுதான் நியாயம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் 100 தங்க காசுகளை கொண்ட அந்த பையானது கிடைக்கவில்லை. இப்படி இருக்க 50 தங்க காசுகளை கொண்ட இந்த பை உங்களுடையதாக இருக்காது என்ற முடிவுக்கு வந்த இந்த நீதிபதியும் இந்த 50 காசுகள் கொண்ட பையை கருவூலத்தில் சேர்த்து விடும்படியும் நேர்மையாக நடந்து கொண்ட அந்த தொழிலாளிக்கு 20% பரிசையும் வழங்கும்படி உத்தரவிடுகிறாருங்க. அந்த முதலாளிக்கு உங்களுடைய 100 தங்க காசுகள் இருக்கக்கூடிய பை கிடைத்தவுடன் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறாருங்க. இப்படிதான் மனித வாழ்விலும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படலாங்க. அப்படி சிக்கல்கள் ஏற்பட்டாலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றதாக பார்க்கப்படுகிறது. அனைத்திலும் இருந்து அந்த தொழிலாளி மீண்டு வந்ததோடு அவருக்கு தேவையான உரித்தான சன்மானமும் கிடைத்ததுதான் புதனினுடைய அறிவாற்றலாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான சங்கடங்கள் வாழ்வில் சந்தித்தாலும் கூட புதனினுடைய அறிவாற்றல் என்பது அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாங்க. உணர்ச்சி வசப்படுதல் நிச்சயமாக கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை தவிர்ப்பதற்கான சூழல் கிடைக்கிறது. எந்த பணியை செய்தாலும் பொதுவாக பொறுமையாக நடைபெறுகிறது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். அவை பொறுமையாக நடைபெற்றாலும் கூட உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக உங்களது வேலையில் உள்ள அதீத விசுவாசமே உங்களுக்கு மிக பெரிய அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள் அங்கு நடந்தாலும் கூட உங்களுடைய நேர்மைக்கு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை புதன் இந்த தருணத்தில் கொடுக்க போகிறார்.
கலைத்துறையின் நாயகனான சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். எனவே உங்களுடைய தனி திறமை வெளிப்படும், நம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல்ல கடமை கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து செயல்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மன நிறைவும் மன அமைதியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் விரைவாக கிடைக்கும். கதறி கதறி அழுதாலும் இந்த புதன் பெயர்ச்சியால் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு.